திமுக ஜேசிபி என்று சொல்லப்படும் கேசிபி அவர்கள் தான் மீண்டும் போட்டி போடுகிறார் என்பதை நான் உண்மையிலேயே வெட்கப்பட்டு நான் சொல்றேன். இன்னைக்கு 2 பேருக்கு தான் டைட்டில் உண்டு தமிழ்நாட்டிலேயே. ஒருத்தர் ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் சொல்லுவாங்க. ஜெயலலிதா எப்ப எல்லாம் செயல்படலையோ அவர் உடனே யூபிஎஸ் மாறி அப்பதான் அவர் பவருக்கு வருவார். அதனால ஓபிஎஸ் யூபிஎஸ் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது போல இன்னொருத்தருக்கு ஒரு டைட்டில் உண்டு. அது இந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மிஸ்டர் கேசிபி அவர்கள் தான். இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இங்கு ஆரம்பிக்கப்பட்டது யாருக்காக? கேப்டன் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்து எதற்காக இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு இத்தனை சவால்களை இன்னைக்கு கையில எடுத்து நாங்க போராடிட்டு இருக்கோம். கொஞ்சம் மக்களாகி நீங்கள் சிந்திச்சு பாருங்க. யாருக்காக? தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களுக்காக தானே தவிர இது வேற யாருக்காகவும் கிடையாது. ஒரு திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக வந்ததுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நாம பேசுற எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். இங்க இருக்கிற அத்தனை ப்ராப்ளமுக்குமே நம்ம நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும். வருங்காலம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக மாற்றணும் என்ற ஒரே உறுதியோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். ஒரே ஒரு தப்பு தான் 2011 ஏடிஎம்கே கூட கூட்டணி போனதான் நாம செஞ்ச ஒரே தப்பே தவிர இதுவரைக்கும் கேப்டன் எந்த முடிவிலுமே ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கார். ஆனா மக்களாகி நீங்கள் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கிறது என்னோட உண்மையான மன வருத்தம். உங்க பொண்ண நான் சொல்றேன், எனக்கு அதுல பயம் இல்லை, எதுவுமே கிடையாது. யார் நீ கேப்டனுக்கு யார் சப்போர்ட் பண்ணும்? தமிழ்நாடு மக்களாகி நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுதுதான் கேப்டனும் சரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் வேட்பாளர்கள் வந்து இந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு நிரூபிக்க முடியும். வாய்ப்பே கொடுக்காமல் நீங்க ஜெயிக்க வைக்காம என்ன செய்ய போறாங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னா கேள்வியை கேட்டுட்டு இருந்தா எப்படி எங்களால் நிரூபிக்க முடியும்? கடந்த தேர்தல், இப்ப நடந்த 2014 சட்டமன்ற தேர்தலை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. கேப்டன் இந்த கட்சிக்கு போவாரா, அந்த கட்சிக்கு போவாரா, கூட்டணிக்கு என்று பேசப்படாத ஆட்கள் இல்லை, எழுதப்படாத புக் இல்ல, பேப்பர்ல எல்லாம் தான் எழுதினாங்க. கேப்டன் நினைச்சா ஒரு செகண்ட்ல டிசைட் பண்ணிருக்க முடியாதா திமுக கூட்டணி போறதுக்கு? ஏன் போல? கேப்டன் ஆரம்பிச்சது இந்த கட்சி எதற்காக? 2 கட்சிக்கும் மாற்றுன்னு சொல்லி ஆரம்பிச்சார். ஆனா இவங்களுடைய மாற்றுக்கு போகாம தனியாவே நின்று நம்ம வந்து சாதிக்கணும்னு கேப்டன் நினைச்சார். அதுக்கு மக்களாக நீங்கள் சப்போர்ட் பண்ணும் போதுதான் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். இளைஞர்கள், படிச்சவங்க, தாய்க்குளங்கள் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரில் மட்டுமே தேர்தல்கள் நடக்கல. ஏன் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் எனக்கு காலையில நான் மெட்ராஸ்ல இருந்து வரும்போது சென்னையில இருந்து கேட்டாங்க பிரஸ்ல, நீங்க தேர்தலுக்கு கிளம்பி இருக்கீங்களா இடைத்தேர்தலுக்கு என்று. இது இடைத்தேர்தல் இல்லை, மறு தேர்தல். அரவக்குறிச்சி தஞ்சாவூரில் நடந்து கொண்டிருப்பது மறு தேர்தல் தான், இடைத்தேர்தல் இல்லை. இடைத்தேர்தல் நடப்பது வெறும் திருப்பரங்குன்றத்திலே மட்டும்தான். இந்த அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூர்ல மட்டும் எதற்காக மறு தேர்தல் நடக்கிறது என்பதை நீங்கள் வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் தயவு கூர்ந்து சிந்தித்து பார்க்கணும்னு சொல்லி நான் உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் சகோதரியாக, உங்களில் ஒருத்தியாக இருந்து உங்களுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன் என்பதை மனசுல நீங்க பதிய வச்சுக்கணும். வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது, ஏரியல் ஷாட்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெலிகாப்டர்ல பிளைட்ல இருந்து எடுத்த ஒரு ஷாட்ல பார்த்தோம்னா லட்சக்கணக்கான லாரிகள் ஒரு இடத்துல இருந்து மணல் அள்ளக்கூடிய ஒரு மாவட்டம் அது இருக்கிறது என்றால் அது இந்த கரூர் மாவட்டம் தான் என்பதை உண்மையிலே வேதனையோட நான் இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். அதுக்கு முழு முக்கிய காரணம் திமுக அதிமுகவை தவிர வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு காவேரியை பத்தி நாம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். காவேரி பிரச்சனை என்றைக்கு நிச்சயமா முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். 114 வருஷமா நாம இத பத்தி பேசிட்டு இருக்கோம். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் கிடையாது. காவேரி பிரச்சனையை தமிழ்நாட்டில் நாம பேசிக்கிட்டு இருக்கிறது 114 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அதற்கு தீர்வு ஏற்படல. இன்னைக்கு கூட தஞ்சாவூர்ல கடந்த 2 நாட்கள்ல 3 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நடவு நடுறதுக்கு தண்ணி இல்ல. தண்ணி இல்லாததுக்கு காரணம் காவேரியில இன்னைக்கு மணல் அள்ளுறதுதான். இன்னைக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், கர்நாடகாவில தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதே போல ஆந்திரால தண்ணி கொடுக்கல, கேரளால தண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாட்டுல நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எப்போ இந்த காவேரி பிரச்சனைக்கு தீர்வு வரும் சொல்லட்டுமானு? மணல் அள்ளுவது என்றைக்கு நிறுத்தப்படுகிறதோ அன்றைக்குதான் உண்மையாக காவேரி பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்வு வரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது.